நான் கோவை பாபு, 22வது வார்டு மாமன்ற உறுப்பினர், கோவை வடக்கு மாவட்ட அயலகணை அமைப்பாளராக இருக்கேங்க. நான் கடந்த 6 ஆண்டுகளாக திமுகவில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு திமுகவிலேருந்து விலகிறதுங்கிற ஒரு முடிவு எடுத்தது என்னுடைய ராஜினாமா கடிதத்தை மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அயலகணை அமைப்பாளர், மாநில எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். நான் திமுகவில் இணையருக்கு முன்னாடியே திராவிடன் அறக்கட்டளை, திராவிடன் இதழ் மூலமா நிறைய பணிகள் மக்களுக்காக செஞ்சுட்டு இருந்தேன். அதை வச்சு இன்னும் நிறைய பணிகள் நம்ம கட்சியில போனால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுலையும் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு தான் நான் 6 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவில் இணைந்தேன். திமுகவில் இணைந்து ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக மாமன்ற இதுல போட்டியிட்டு, மாமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான் 22வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆனாங்க. ஆனா நான் 22வது மாவட்ட உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம கட்சி வேற, சிஸ்டம் வேற. இந்த திமுக ஆட்சி வச்சு நம்ம மக்களுக்கு எதுவுமே நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவா உணர்ந்தேன். நான் மட்டும் இல்ல, போட்டியிட்டு ஜெயிச்ச எல்லா கவுன்சிலர்களும் அதை அப்பதான் ஃபீல் பண்ணாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 மாதங்கள் எந்த திட்டமே நடைபெறல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைல் போனாலும், எது ஒரு டெண்டர் எதுனாலும் அதுக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தா தான் நம்ம அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்த முடிகிற நிலையில் இருந்தாங்க. நீங்க எனி ஒன் ரோடு கான்ட்ராக்ட் ஆகட்டுங்க, சாதாரண பூங்கா கான்ட்ராக்டர்ல இருந்து பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வரைக்கும் மாநகராட்சியில பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணுங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தா தான் எந்த டெண்டருமே இவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷன்ல தான் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி கோவை மாவட்டத்துக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்து கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா போட்டாங்க. ஏன் கரூர்ல இருந்து ஒருத்தர் பொறுப்பாளராக போட்டாங்கன்னு அப்ப எங்களுக்கு தெரியல. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவர் இந்த பினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் அவரை போட்டிருக்காங்க. கட்சி வளர்த்தணுங்கிறதுக்காக அவரை செந்தில் பாலாஜி இங்க கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளராக போடலீங்க, கரெக்டா கலெக்ஷன் பண்ணி மேல கொடுக்கணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மாவட்ட நிர்வாகங்கள்ல ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. அவருக்கு யார் அவருக்கு அவர் பேச்சு கட்டுப்பட்டு அவர் சொல்றதை கேட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு கொடுத்தாரு. கட்சியில கடந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருந்துச்சுங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்ப மாவட்ட செயலாளர் உட்பட பகுதி, ஒன்றியம், கிளை செயலாளர்களுக்கு அவங்க சொந்த காசை செலவு பண்ணி தான் கட்சி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு இவர் தனக்கு வேண்டப்பட்டவங்களை பொறுப்பு கொண்டு வந்தாருங்க. பொறுப்பு கொண்டு வந்தது இல்லாம அதை கோயம்புத்தூர் திமுகவை ஒரு கரூர் கம்பெனியாவே மாத்திட்டாரு. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சிஎம் கோயம்புத்தூர் விசிட் வர்றாருன்னா ஒரு பெரும் திரளான கூட்டத்தை கூட்டி காமிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஒவ்வொரு கிளைக்கும் இவ்வளவு பேர், இன்னைக்கு 22வது வார்டா, நீங்க 300 பேர் கூப்பிட்டு வரணும். அதுக்கு பஸ் அவரே அனுப்பிச்சிருவாரு. ஒரு ஆளுக்கு 200 ரூபா டு 300 ரூபா பணம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க, கொடுக்கணுமாங்க. ஆனா அந்த கிளை செயலாளர் நம்பி தரமாட்டாங்க. பஸ்ல ஏத்துனதுக்கு அப்புறம் கரூர்ல இருந்து ஒருத்தர் வருவார், ஆல்ரெடி வந்திருப்பாரு, பஸ்ல கவுண்ட் எண் பண்ணுவார், எத்தனை பேர் எண் பண்ணிட்டு உடனே அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துருவார். நிர்வாகிகிட்ட கொடுத்து, இந்தாங்க 50 பேர் இந்த பஸ்ல இருக்காங்க, தலைக்கு 200 ரூபா இந்தாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். இந்த நிலைமை தான். ஏன்னா கிளை செயலாளர் கூட நம்பாத நிலைமையில தான் இருந்துச்சு. அப்படி அது இல்லாம அது கூட பரவாயில்லைங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அண்டா குண்டாலாம் கொடுத்தாங்க. அண்டா குண்டா கொடுக்கறது கூட கரூர்ல இருந்து தான் கொடுத்தாங்களோ இல்லையா, இங்க இருக்கிற கோவை மாவட்ட கிளை செயலாளர், பகுதி செயலாளர் நம்பி எதுவுமே கொடுக்கல. இது நீங்க யாரை வேணாலும் கேட்கலாம், நீங்க எந்த நிர்வாகிக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்போ நீங்க திமுக இங்க வளர்ச்சி அடையாம இருக்குது. இங்க அதிமுக தான் 10 ஆண்டுகள் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, 10 சட்டமன்றத்திலேயே அவங்க தான் இருக்கிறாங்க, இவர் எல்லாத்தையும் சாதிச்சுருவாருன்னு தான் இவர் அனுப்பிச்சாங்க. ஆனா இவர் இங்க இருக்கிற நிர்வாகிகளை யாருமே நம்பல. எல்லாமே கரூர் டீமை கொண்டு பண்ணா அப்ப கோவை மாவட்ட நிர்வாகிகள் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில தான் எல்லா நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இதை ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன், என்னுடைய கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆனா நிறைய பேர் இதை வெளியே பேச முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல அவசரமா ரோடு போட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் நான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த பிரஸ் மீட் மூலமா ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களோட அடிப்படை தேவை என்னங்க? நல்ல ரோடு வேணும், சுத்தமான குடி தண்ணீர், குப்பையை டெய்லி எடுக்கணும், டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஸ்ட்ரீட் லைட் எரியணும். இதுதான் மக்களோட அடிப்படை தேவை. கோயம்புத்தூர் கார்பரேஷன் 100 வார்டுல இந்த பணியை கூட முழுமையா நிறைவேற்ற முடியல. மக்களுடைய பேசிக்கை கூட ஒரு 25% 30% தான் அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சதுங்க. ஏன்னா இந்த அடிப்படை தேவை நிறைவேற்றி இருந்தாங்கனாலே மக்கள் இன்னைக்கு திமுக தலையில வச்சு கொண்டாடி இருப்பாங்க. திராவிட கட்சிகள் மேல ஒரு வெறுப்பு வர்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா கடந்த 50-60 ஆண்டு காலமா இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க.
ஆனா நீங்க கோயம்புத்தூர் சுற்றிக்குள்ள நீங்க எங்க வேணா ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, குப்பை இருக்காது. நீங்க ஒரு அரசாங்கத்தினால இதை பண்ண முடியலன்னா வேற யாரு வந்து பண்ணுவாங்க? 50 ஆண்டு காலமா நீ மாத்தி மாத்தி ஆட்சி பண்றீங்க, ஆனா ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸை உங்களால டெவலப் பண்ண முடியலையே. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. நான் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லிட்டு நான் திமுகவுல இருந்து வெளியே போகல. இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறதுனாலதான் நான் வெளியே போகணும்னு முடிவு எடுத்தேன். இதே பாத்தீங்கன்னா லஞ்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரி கிட்ட பேசணும்னா, என்ன சார் இவ்வளவு பணம் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதுக்கு சொல்லுவாங்க, ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார்ட்ட கேட்போம், சார் என்ன சார் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நீங்க கேட்டா பரவாயில்ல, பிரச்சனையே இல்லாத நல்ல டாக்குமெண்ட்டுக்கு இவ்வளவு கேட்கறீங்களே சார் அப்படின்னா, சார் நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வந்திருக்கிறேன் சார், இது வந்து தொழிலாகி போச்சுங்க சார், இது வந்து சர்வீஸ் கிடையாது சார், நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன் சார், அப்ப நான் எங்கிருந்து சார் எடுக்க முடியும்? அவங்களை அதிகாரிகள் தப்பே சொல்ல முடியாது, அவங்க நியாயமா சொல்றாங்க. அப்ப தப்பு எங்க இருக்குது? தலைமையில இருந்து இருக்குது. முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு அமைச்சர்கள் வழியா தான் அந்த தப்பு வருது. நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பருக்கு இவ்வளவுன்னு காசு வாங்குறீங்க. ஒரு துறை அமைச்சர் ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணி, நான் வந்து இப்போ ஒரு அதிகாரி வந்து நீலகிரியில் இருப்பார், எனக்கு கோயம்புத்தூர் வேணும்னு சொன்னா உடனே எனக்கு இவ்வளவு பணம் 40 ஃபண்ட் வாங்கிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? போட்ட முதல்ல எடுக்கணும்னு தானே பாப்பாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த டிவிக்கு அரசு வந்ததுக்கு அப்புறம் லஞ்சம் இல்லை அப்படிங்கிறத நான் கண் கூட உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய ஃபைல் எல்பிஐ ஃபைல் மூவ் பண்ணா, சாதாரணமா உங்களுக்கு நான் வெளியே சொல்லக்கூடாதுங்க, இருந்தாலும் ஓப்பனா சொல்றேங்க, என்னதான் இருப்போது ஒரு, ஏன்னா அந்த தொழில் பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு ஃபைல் நீங்க மூவ் பண்ணி இது பண்றதுக்கு 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் செலவாங்க. பார்ட்டி ஃபண்டாவே வந்து நீங்க அக்ரி கன்வென்ஷன்ல இருந்து, எல்பி அப்ரூவ்டுல இருந்து, கார்பரேஷன் அப்ரூவ்டு, பிக்சேஷன், இத்தனைக்கு காசு கொடுக்கணுங்க. பிக்ஸ்டு பிரைஸ் டேக்குங்க, எல்லாத்துக்கும் பிரைஸ் டேக் போட்டு பிக்சேஷனா நீ 2 லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு ஏக்கருக்கு 2 லட்ச ரூபா பிக்சேஷன். எல்பி அப்ரூவ்டா ஏக்கருக்கு எவ்வளோ, டிடிசிபியா இதா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிரைஸ் டேக். கான்ட்ராக்டருக்கு அதே மாதிரி தான், ரோடு கான்ட்ராக்டரா இந்த கார்பரேஷன் ஒர்க்கா இவ்வளவு போகணும், ஹைவேஸ் ஒர்க்கா அந்த மினிஸ்டருக்கு எவ்வளவு போகணும். இது வந்து 5 வருஷமே இவங்க பிரைஸ் டேக் வச்சு தான் ஆட்சி நடந்தாங்க. நம்ம எப்படி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம்னா நம்ம சப்பாத்திக்கு பார்த்தோம்னா இந்த ரேட்டு பூரி இந்த ரேட்டுன்னு பாக்குறோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இவங்க பிரைஸ் டேக் போட்டு பிரைஸ் டேக் அரசாங்கமா தான் நடத்தினாங்க. இன்னைக்கு தாவக அரசு வந்ததுக்கு அப்புறம் அது இல்லைங்க. நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஏன்னா நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போனா காசு வாங்கல, அதிகாரியை என்னன்னு கேட்டேன், நாங்க காசு கொடுக்கல, நான் காசு வாங்கல, அதுதான், வேற எதுவுமே அவங்க சொல்லல. நான் லஞ்சம் கொடுக்கல, நான் லஞ்சம் வாங்கல, நான் கொடுத்தேன், நான் வாங்கினேன். அப்ப எங்க தப்பு இருக்கு? அதிகாரிகிட்டே தப்பு இருக்கு? கிடையாது, ஆட்சியாளர்கிட்ட தானே தப்பு இருக்கு. அதுதான் கடந்த 5 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்துட்டு இருந்துச்சு.